நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். நண்பா, நீ பார்க்க விரும்புவதாக ஓலை அனுப்பியிருந்தாய். அந்த ஓலையில் உன் வேதனையை கண்டேன். என்னதான் நேர்ந்தது? ஏன் இப்படி துவண்டாய்? எதற்காக? ஆம் நண்பா, பயங்கர சோதனைகள். ஆம், அது பற்றி நானும் கூட கேள்விப்பட்டேன். இந்த பிரச்சனை பற்றி உன் அமைச்சர்களிடமும் உன் நண்பர்களிடமும் விசாரித்தேன். பிரச்சனை பயங்கரமானதுதான். பயங்கரங்களை சந்திக்கும் போது மாவீரன் கம்சனை போன்ற மன்னவனே தளர்ந்து விட்டால் மற்றவர்களை பற்றி நான் என்ன சொல்வது? எதிரி படைகள் என்னை அழிக்க வரும் போதும் கம்சன் பயந்ததே இல்லை. எப்படை வரினும் அப்படைகளை உருத்தெரியாமல் சிதைத்து விடுவேன். கம்சன் எதையும் தன் கைப்பிடிக்குள் கொண்டு வந்து விடுவான் நண்பா. இன்று நிலைமை அதுவல்ல. என்னிடம் மோதுவது பகைவனோ அணிகளோ அல்ல, சிறு பிள்ளை, சின்னஞ்சிறு பிள்ளை, பால் குடிக்கும் பிள்ளை. அந்த பிள்ளைதான் கம்சனை கதற அடிக்கிறான், பயமுறுத்துகிறான். நண்பா, பூதனா உத்கஜனை போன்ற பலமிக்க வீரர்களை அந்த குழந்தை யமலோகம் அனுப்பிவிட்டார். தேவகியின் 8வது பிள்ளை எனக்கு யமன் அவன்தான். அவன் யார்? அந்த பிள்ளைதான் அந்த நந்தகோபரின் பிள்ளையாக இப்படி ஆடுகின்றானா? இல்லை, யார் பிள்ளை? நண்பா, நீ பேசுவது உனக்கே அழகல்ல. நண்பர் என்ற முறையில் நான் உனக்கு சொல்லுகிறேன், காலம் பொன் போன்றது. அந்த மாயக்கார பிள்ளை யாருடைய பிள்ளை என்று அறியும் முயற்சியில் நீ காலத்தை வீணடிக்கிறாய். உன் கேள்விக்கு பதில் கிடைக்காது. உண்மையை ஒருவரும் சொல்ல மாட்டார். ஒருவரும் சொல்ல மாட்டார். உன் கேள்விக்குரிய பதிலாக ஒருவன் இருக்கிறான். யாரை சொல்லுகிறாய்? கிருஷ்ணன். கிருஷ்ணன்? அவன் ஆபத்தானவன். நீ அனுப்பியவர்களை எல்லாம் கொன்று அடையாளம் காட்டினான் தான் யார் என்று. அவன்தான் உன்னை முடிக்க வந்த பொடியன். நண்பா, நண்பா, புரியாமல் கேட்கிறேன். இன்னும் ஏன் அவனை தேடுகிறாய்? நேருக்கு நேர் நிற்கும் துணிவிருந்தால் நிமிர்ந்து நிற்பான், உன் முன்னால் வந்து நிற்பான். பாலகன் பயங்கரமானவன் என்பதை தெரிந்தும் கூட கால நேரம் பார்த்துக் கொண்டிருக்கிறாயா அவனை கொல்ல? கால நேரம் பார்த்தாலும் சேனை பலம் சேர்த்தாலும் எதுவும் நடக்காது. போகட்டும். போரிடும் போது எதிரிப்படையின் கை சிறிது நேரம் ஓங்கிவிட்டால் ஒரு மாவீரன் துவண்டு விடக் கூடாது. ஒரு அஸ்திரம் சக்தி இழந்து விட்டால் உடனே இன்னும் ஒரு சக்தி உள்ள அஸ்திரத்தை எடுத்து நீ பயன்படுத்த வேண்டும். உன் கருத்தில் எந்த அஸ்திரம் சக்தி உள்ளது? அப்படி ஒரு அஸ்திரத்தை உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன். தோழமை கழகு தானாக வந்து உதவுவது. என்ன? அந்த அஸ்திரம் அடித்துவிடும். காட்டந்த அஸ்திரத்தை. வா, காட்டுகிறேன். அங்கு பார். எதுவும் தெரியவில்லையே. இப்போது பார். திருநாவர்த்தா,
என்ன கட்டளை தலைவா? திருநாவர்த்தா, என் நண்பன் கம்சனுக்கு உனது ஆற்றலை காட்டு. காட்டுகிறேன் தலைவா. அண்ணவா, நான் என்ன செய்ய? திருநாவர்த்தா, புறப்படு கோகுலத்திற்கு. கம்சனின் பகைவன் கிருஷ்ணனை கொன்று வா. கொண்டு வருகிறேன் மன்னா.
எங்கே குழந்தை? குழந்தை எங்கே சென்ற? கண்ணா, கண்ணா, கிருஷ்ணா, 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 கண்ணா, 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 கிருஷ்ணா, 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 மணிவண்ணா. பிரபு, பாணாசுரா என் நண்பா, தெரியும் தெரியும் இப்படி ஆகும் என்று. இன்னும் அஸ்திரம் இருக்கிறதா? அந்த பிள்ளையிடம் அனுப்ப. இருக்கிறது நண்பா. என்ன புதிய அஸ்திரம்? புதிய அஸ்திரமா? அது என்ன நண்பா, வாழ்க்கை என்பது நேர்கோடு அல்ல. ஏமாற்றம் என்பது தொடர்கதையும் அல்ல. இந்த வழி தோற்றால் இன்னொரு வழி தோன்றும். மன்னன் மாவீரன் ஆனாலும், உலகையும் எதிர்த்து வெல்லும் வலிமை இருந்தாலும், அவனுக்கும் அடிசருக்கும் தோல்வி இருக்கும். நமக்கு நேரம் சரியில்லை என்றால், திறமையோடு செயல்பட்டாலும், சாதனை செய்ய முயன்றாலும் அதனால் எந்த ஒரு பயனும் கிட்டாது. அப்படியொரு நிலைமையில் மெத்த படித்த மேலோர் சொல்வர், ஏ மனிதனே, சமயம் உனக்கு சாதகமாக செயல்படும் வரை பொறுத்திருந்து பார் என்று. துவளாதே நண்பா. அற்புதம் நிகழ்த்திய மாமன்னர் கூட புண்பட்ட நேரம் உண்டு. அதை பொருட்படுத்தாமல் நேரம் சரியில்லை, காலம் வரும் என்று வனத்தில் போய் அமர்ந்தார்கள். அதோடு இழந்த வாழ்க்கை திரும்பும் என்று பொறுத்திருந்தார்கள். நடந்த நிகழ்ச்சி இந்திரன் போன்றவனும் கூட விதி விளையாடிய போது சொர்க்கத்தை விட்டே மறைந்து போனான். தோற்றாலும் என்ன, பொறுத்தவன் பூமி ஆழ்வான். இது பொன்மொழி அல்ல, அனுபவ மொழி. உனக்கு நல்ல சமயம் நாளை உண்டு, நம்பிக்கையோடு இரு. வீழ்ச்சி என்பது இன்றைய கதை, வெற்றி என்பது உனது நாளைய கதை. வெற்றிக்கு விழா கொண்டாட இன்றே திட்டமிடு.
இதைத்தான் புதிய அஸ்திரம் என்றேன் நண்பா. போகட்டும். புண்படும் நேரம் முடிந்ததென்று, சீர்படும் நேரம் வந்ததென்று எப்படி அறிவது நண்பனே? நல்ல நேரம் வந்ததென்றால் அதன் வருகையால் நாடி நரம்புகளில் புத்துணர்ச்சியை நீ பெறுவாய். மனதிலே ஒரு தெளிவு, அது கொடுக்கும் புது உற்சாகத்தினால் நீ புதிய மனிதனாவாய். ஆசையின் தீபங்கள் மன இருளை நீக்கி மகிழ்ச்சியினை உண்டாக்கும். அதுவே ஒரு திருப்பு முனையாகும் புதிய வரலாறு படைக்க. அதுவரை என்ன செய்வது நண்பா? நண்பனே, அதுவரை அந்த பிள்ளையின் நினைப்பை மறந்துவிடு. மறந்து விடுவதோ? சரி, விடு. மறந்து விட்டேன். அப்புறம் உன் மனம் இனிமேல் ஆட்சியை பற்றியே நினைக்க வேண்டும். நீ ராஜபோகங்களில் ஈடுபட்டு உன் மனதிற்கு இன்ப ஓய்வு கொடுக்க வேண்டும். கொடுத்துப் பார். சரிதானே? இன்பம் என்ற சிறகை விரித்து துன்பம் என்ற கூட்டிலிருந்து வெளியே வா. ஒரு சில நாட்கள் என்னோடு வந்து இரு நண்பனே. நமக்குள்ளே வேரூன்றி பாய்ந்த தோழமையில் கசப்பான இந்த அனுபவங்களை நீ மறப்பாய். இப்படி ஒரு நண்பனை பெற்றது என் அதிர்ஷ்டம். சொல், எப்போது வர? நாளையே. சந்தோஷ நண்பா. ஏற்பாடுகளை செய்ய இன்றைய ஆணையிடுகிறேன்.